வணக்கம், என் பேர் சாம்பவி. நான் 1 படிக்கிறேன். இன்னைக்கு இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இந்த படம் ஒரு அடுக்குமாடி கீழ்த்தளத்தை சித்தரிக்கிறது. இங்கு நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. மேசையில் பல பல இன உணவுகள் இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. அதை அந்த உணவுகள் பாரம்பரிய பல இன உணவுகள், அதாவது மலாய்க்காரங்க சாப்பிட்ற உணவு, இந்தியர்கள் சாப்பிட்ற உணவு, சீனர்கள் சாப்பிட்ற உணவுலாம் அந்த மேசையில் இருக்கு. மேலும் அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக தோற்றம் அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் அவங்களோட பாரம்பரிய உடைய வேற அணிந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல பழக்கம். ஒருவேளை இது இன நல்லிணக்க நாளை முன்னிட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி என் வீட்டு அமைப்பும் அமைத்துள்ள இருக்கிறது. இந்த மாதிரி நடவடிக்கைகளிலும் நானும் பங்கெடுப்பேன். இந்த மாதிரி நடவடிக்கைகளை நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வேன். அதாவது பல இணைந்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட விழாவின் போது அவங்க என்ன சட்டை போடுவார்கள், என்ன உணவு சாப்பிடுவார்கள், விழாவின் போது காலை எழுந்தவுடன் என்ன செய்வார்கள், இதை போன்ற விவரங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருப்பேன். இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அப்போதான் நம்ம ஏதாவது செய்யும் போது, இல்லைன்னா நம்ம மற்ற இணைந்தவர்களோடு பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியும். நம்ம லெஃப்டாக இருக்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயம். மேலும் சிங்கப்பூரில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். அதனால் மற்ற இணைந்தவர்கள் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என் வலது பக்கத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக ஒரு புத்தகத்தை பார்த்து என்னமோ பேசுகிறாங்க. ஒருவேளை அந்த புத்தகம் அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கோம். ஸோ அதை அவங்க மற்ற இனந்தவர்களோட பகிர்ந்து கொண்டதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது நான் நம்புகிறேன். இதை கேட்டு மற்றவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆர்வமுடன் கேட்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். யாராவது பேசும்போது நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை அவங்க கிட்ட காட்டக்கூடாது. நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக தோற்றம் அளிக்கணும். அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு மலாய்க்கார குடும்பம் இருக்கிறது. அவங்க எல்லாரும் அவங்களோட பாரம்பரிய உடையில இருக்காங்க. அனைவரும் இளஞ்சிவப்பு ஆடையில இருக்காங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க அவங்க உடைய அவங்க உடைய பற்றி பேச போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட பாரம்பரிய உடைய அணிந்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மகிழ்ச்சியாக நம்மளோட இந்திய ஒரு நொறுக்கு தீனியை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மற்ற இணைந்தவர்களோட உணவையும் நம்ம சாப்பிடணும். அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இந்திய பெண்ணும் ஆணும் இருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்களும் அந்த பெண்மணி அவங்களோட பாரம்பரிய உடையில இருக்கிறாங்க. அவங்க ஒரு பஞ்சாபி சூட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க செஞ்ச என்ன தவறுனா, பஞ்சாபி சூட் ஒரு இந்திய உடை அல்ல. அது நார்த் இந்தியன் உடை. அவங்க சாரி போடணும். ஆனால் இப்போல்லாம் சாரி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நம்ம இந்த பஞ்சாபி சூட் போடுறோம். அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை அவங்க செய்த பலகாரத்தை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். அந்த பழக்கம் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம கல்டிவேட் பண்ணணும். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண் ரொம்ப மகிழ்ச்சியாக தென்படுகிறார். ஒருவேளை அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற சீன குடும்பம் என்ன பேசுதுன்னு அவர் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு
ஒரு குடும்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் அவங்களோட கை கெஸ்டர்ஸை பார்க்கும்போது அவங்க வந்து என்னமோ ஆர்வமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நடவடிக்கைகளை வந்து நம்ம பங்கிட வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு பாண்டிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம வந்து ரேஷியல் ரிலீஜியஸ் ஹார்மனியை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும் ரேஷியல் ரிலீஜியஸ் ஹார்மனி. மற்றும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளோட NE மெசேஜ். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருந்தால் நம்மளும் பங்கெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.